இருந்தார். ஆகையினாலே யோசேப்பின் மேல் கர்த்தர் தன்னுடைய கிருபையை விளங்க பண்ணினார். ஆகையினால் யோசேப்பு கிடைத்த மேன்மை என்ன? சிறையிலே வாழ்ந்திருந்தவன் ஆனாலும் கூட என் கர்த்தராகிய தெய்வம் யோசேப்பை விட்டு விலகாதிருந்தால், தன்னுடைய வேதனைகளிலும் தன் பாடுகளிலும் தன் கஷ்டங்களிலும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடியினாலே எகிப்தினுடைய சம்பாத்தியத்திற்கும் சபையராகிய நெடி ஆட்களின் வர்த்தக லாபத்திற்கும் சொந்தக்காரனாக, தன் கைகளில் முத்திரை மோதிரம் உடையவனாய், கழுத்துக்கு சரப்படி கொண்டவனாக, தேவனுடைய பிள்ளை இந்த பூமியிலே உயரிய ரதங்களிலே பிரயாணம் செய்கிறவனாய், எகிப்தினுடைய சம்பாத்தியம் முழுவதையும் ஆளுகை செய்கிற அதிகாரியாய் கர்த்தர் யோசேப்பை மாற்றினார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கிருபை சபையின் மேல் கர்த்தர் விளங்க பண்ணுவார். அப்பொழுது சபையே, உன் கழுத்திற்கு சரப்பணியும் உன் கைகளுக்கு முத்திரை மோதிரமும் உண்டாகும். கர்த்தரோ உன்னை ரதங்களில் பிரயாணம் பண்ண செய்வார். உன் சஞ்சலத்தையும் உன் பாடுகளையும் கர்த்தர் நீக்கிவிட்டு உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை கர்த்தர் உயர்த்தி, உன்னை நெகிழ்ந்தவர்களும் உன்னை ஏளனமாய் பேசினவர்களும் உன்னை சபித்தவர்களும் உனக்கெதிராய் கையெழுத்திட்டவர்களும் தண்ணீரற்ற கிணறில் தூக்கி வீசினவர்களும் உனக்கு விரோதிகளாய் நின்ற உன் குடும்பத்தாருக்கு முன்னே, உன் சகோதரர்களுக்கு முன்னே, உன் இனத்தானுக்கு முன்னே, உன் பக்கத்தில் இருப்பவனுக்கு முன்னே, உன்னை சுற்றி இருப்பவனுக்கு முன்னே என் கர்த்தராகிய தெய்வம் உன்னை உயர்த்தி சிங்காசனத்தில் வைத்து வெச்சமான மேன்மை உனக்கு கொடுத்து ராஜரீக கிரீடத்தை கர்த்தர் உனக்கு சூட்டி தேசத்தின் நடுவிலே, ஜனத்தின் நடுவிலே, இனத்தின் நடுவிலே கர்த்தரை உயர்த்துவார். கர்த்தர் என்னோடு இருப்பாராக. ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் என்னோடு இருப்பாராக. கர்த்தர் என்னோடு இருப்பாராக. அப்பொழுது கர்த்தருடைய கிருபை உன்னிலே வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்திலே தேவ கிருபை இல்லாமல் வேறேதும் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் தேவ கிருபையே. ஹல்லேலூயா.